வணக்கம். நான் உங்கள் காமராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்று உலகமே கடந்த 3 தினங்களாக பேசிக்கொண்டிருப்பது அகமதாபாத்துடைய விமான விபத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எப்படி இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறத பல கோணங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லுநர்களும் தொலைக்காட்சி மூலயமா பேசுனதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த விபத்து எதனால் நடந்துச்சு, இயற்கையா செயற்கையா ஒன்றுமே தெரியலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல வல்லுநர்கள் சொன்ன செய்தியை அதை தொகுத்து இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 242 பயணிகளோட பயணித்த விமானம். இந்த விமானத்தில் பார்த்திங்கன்னா லண்டன் போகிறதுக்கு உள்ள தேவையான எரிபொருள்கள் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஒரு விமானம் பார்க்கணும்னா அது குறிப்பிட்ட எடை இருக்கணும். குறிப்பிட்ட எடைனா எடை கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமான எடையை தூக்கிட்டு போக முடியாது. அதனால கூட விபத்து உண்டாகும். அந்த வகையில் நம்ம லக்கேஜ் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் 20 கிலோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதில் இப்போ 242 பேர் போனதில் சப்போஸ் இருந்த அதிகாரி யாராச்சும் இந்த உறவினர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு 50 பேருக்கு ஒரு 5-5 கிலோவை எக்ஸ்ட்ரா போட்டு தான் வச்சிங்களேன், அது எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 250 கிலோ அது கூடுதலாக வந்திருக்கும். அது ஒரு வகையில் வெயிட்டை ஏற்றி அதனால கூட ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ விமானிக்கு அப்போ இந்த நிறுவனத்துக்கு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண என்ன செய்வாங்க, எடையை குறைச்சி காட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 25 கிலோ போணுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அதை 20 கிலோன்னு காட்டுவாங்க. அப்போ அந்த கணக்குக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் ஆக்சுவலி என்ன ஆகும், அந்த விமானம் பறக்கும்போது இருக்கக்கூடிய எடையை காட்டிலும் கூடுதலான எடையோட தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அதிகாரிகள் தவறு செஞ்சால் அது ஒரு கோணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கும் பொழுது இப்போ நம்மலாம் ஃப்ளைட்டில் போயிருக்கோம். பறக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விமான அந்த பணிப்பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பெல்ட்டை மாட்டுங்க, கரெக்டாக இருங்க, ரெஸ்ட் ரூம்லாம் போயிடாதீங்க, அதாவது உள்ள டாய்லெட்லாம் போயிடாதீங்க, கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பறக்கும் பொழுது அது ஒரு எந்தவித ஷேக்கையும் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டான நிலையில் போகிறதுக்கு ஒரு சரியாக இருக்கும். அப்படின்றது தான் அவங்க ஒரே இடத்துல இருங்க, பெல்ட்டை போட்டுக்கிறங்க, எங்கேயும் அசையாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு குழந்தைங்க யாராச்சும் அப்படி போயிட்டால் கூட நீங்கள் ஓடி போய் எடுக்காதீங்க, அப்படி கையால் பிடிச்சி தூக்கி வைங்க அப்படிலாம் சில சிம்கைகள் அந்த அங்கே உள்ள ஊழியர்கள் பயணிகளுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டானா இப்படி மேலே பறக்கும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி செய்வாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பறக்கும் பொழுது ஒரு 30 செகண்டில் அது வெடித்து சிதறிருக்கு. எப்படி வெடிச்சு சிதறிச்சு, பறவை முதன்ச்சா, இல்லை உள்ளே யாராச்சும் ரிமோட்டை செட் பண்ணி வெளியிலேருந்து அடிச்சிட்டாங்களா, ஒன்றுமே தெரியலை. பலரும் பலவிதமான கோணங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டவுட் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பறக்கும் பொழுது அந்த இதுக்குள்ள வீல் உள்ளே போகணும். அடுத்த சில நொடிகளில் அது உள்ளே போகணும். உள்ளே போகாமையே அது இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னீஷியன்லாம், ஒரு வேளை இன்ஜின் கோளாறாக இருக்கும், அதனால் உள்ளே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் க்ளோஸ்அப் எடுத்த 2 வீடியோ வந்திருக்கு. அந்த மாடி மேலே மெடிக்கல் காலேஜ் மேலே அந்த ஹாஸ்டல் இருந்த மேலே இருந்த அந்த ஃபோட்டோவும் அந்த வீடியோவும் கீழே இருந்த வீடியோவிலையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் சவுண்டு கேட்குது. அப்போ இன்ஜின் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பைலட்டுகள்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே அந்த உள்ள ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. அவர் தப்பிச்சது தான் அதை அதிசயம் சொல்கிறதா, இல்லை விபத்தை உருவாக்குனது இவர் தான் சொல்கிறதா, ஒன்றுமே விளங்கலை. எப்படின்னா ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு, கிளம்பி போன உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 செகண்டில் வெடிச்சு சிதறுது. இப்போ எமர்ஜென்சி ஒன்று வச்சுருப்பாங்க உள்ளே உடச்சி போகிறதுக்கு. அப்போ அது தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை அவர் தப்பிச்சிருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு 2 மாடி அளவுக்கு பறந்துருச்சு.
அவர் சொல்கிற இதுலேயே பார்த்தோம்னா, நான் வந்து உடைச்சி வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, கை கால்லாம் கிராக் ஆகவே இல்லை. சாதாரண ஒரு காயத்தோடு வந்து இருக்கார். ஒருவேளை அவர் வந்து ஆகா இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளைட் வந்து தீப்பிடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெரியறதுக்கு முன்னாடி திறந்துருந்தாருன்னா, இவர் திறந்தனுடைய விளைவாகவே காற்று உள்ளே வந்து அதனால கூட விபத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அப்படின்னு நம்ம வந்து ஆராயணும். சரியா? முதல்ல இவர் யார்? இந்த விழுந்து தப்பிச்சிருக்காருல, இவர் வந்து உண்மையிலேயே இவர் வந்து உயிருக்காகத்தான் திறந்தாரா? இல்லை விபத்தை உண்டு பண்ணுறதுக்காண்டி பண்ணாரா? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக விசாரணையில் தெரிய வரும். அது எது எப்படியோ இது வந்து உலகையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. இந்த விமான பயணங்கிறது நீங்கள் விமான ஒரு பயணம்னு ஒன்று இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து தடுக்கப்படும். இப்போ லண்டனுக்கெலாம் பறக்குதுன்னா உங்களுக்கு விமானத்தில் போனால் தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் போக முடியும். கப்பல்லையோ அது வேறு எதுலையோ போனோம்னா கூட அந்த டயத்துக்கு அந்த நம்ம குறிக்கோளை அடைய முடியாது. அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த விமான பயணம். ஆனால் அந்த விமான பயணத்தில் ஒரு சில நேரத்தில் இப்படிலாம் வரும் பொழுது உண்மையிலேயே ஒருவித அச்சத்தை உண்டு பண்ணுது. இந்த இந்திய அரசாங்கம் இதை வந்து முழுமையான விசாரணை செஞ்சு இந்த விபத்துக்கான காரணத்தை பொதுமக்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். அந்த கருப்பு பெட்டியை எடுத்துட்டாங்க. அந்த கருப்பு பெட்டியில் என்ன இருக்கும்னா கடைசி நேரத்தில் அந்த விமானிகள் என்ன பேசுனாங்கன்னு இருக்கும். அந்த உரையாடலை வந்து முழுமையாக வந்து வெளியிடணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விபத்துக்கான காரணத்தை வந்து பொதுமக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் சொன்னால் மட்டும்தான் மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய மக்களும் நிம்மதியாக பயணிப்பாங்க. இது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.